ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு மாஸ்டர் மைண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் விட்டுருக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் எது கீழே விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஹெச்எஸ், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அது கீழே தாங்க ஜாப் வேகன்சி விட்டுருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம 8th டிப்ளமோ டிகிரி எது முடிச்சிருந்தாலும் ஓகே தான். சரிங்களா, அது என்ன ப்ரோ 8th டிப்ளமோ அந்த மாதிரி டிகிரி தனித்தனியாக சொல்கிறீங்கன்னா, 8th படித்தவங்களுக்கு தனி கேட்டகரியில் ஜாப் இருக்குது, டிப்ளமோ படித்தவங்களுக்கு தனி கேட்டகரியில் ஜாப் இருக்குது, அதே மாதிரி டிகிரி முடித்தவங்களுக்கு தனி கேட்டகரியில் ஜாப் இருக்குது. சரிங்களா, இதுக்கான சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8,500லேருந்து 40,000 வரையும் கொடுக்குறாங்க. சரிங்களா, அது வந்து உங்களோட போஸ்டிங் ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். சரிங்களா, 8th படித்தவங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க, அதுக்கு அந்த மாதிரி சேலரி அந்த மாதிரி டிஃபர் ஆகும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18th ஜனவரிங்க. இந்த மாதம் 18ஆம் தேதி வரையும் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை மோட் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மூலிமா தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஆஃப்லைன் மூலிமா தான் நம்ம அப்ளை பண்ணோம். ஆனால் இந்த ஒர்க்குக்கு நம்ம எந்த விதமான ஃபீஸும் பே பண்ண தேவையில்ல, எந்த விதமான எக்ஸாமும் எழுத தேவையில்ல. சரிங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி ஜஸ்ட்டு இப்படி நேர்காணல் மட்டும்தான், டேரெக்ட் இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் ஆளுங்க எடுக்கிறாங்க. சரிங்களா, எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, ஃபீஸும் கிடையாது. இப்போது ஜாப் லொக்கேஷன் எங்கே, ஜாப் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம மாஸ்டர் மைண்ட் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோஸும் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஒரு நாளைக்கு 2 வீடியோ 3 வீடியோன்னு ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க ஜாபோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் அந்த ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். சரிங்களா, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை, மாவட்ட நலச்சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி. சரிங்களா, இதுவும் எந்த மாவட்டத்தில் அந்த வேலை வாய்ப்பு விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரோடு மாவட்டத்தில் தான் விட்டுருக்காங்க. எல்லா மாவட்டத்துக்கு விட்டுட்டே இருக்காங்க. நம்ம எல்லா சம்மந்தப்பட்ட வீடியோ நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா, மேலும் எந்த மாவட்டத்துக்கு வேணும் அப்படின்னு, எந்த மாவட்டத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. நான் கண்டிப்பாக அந்த மாவட்டத்தை பற்றியில் இருக்கிற வேலை வாய்ப்புகளை பற்றி நான் வீடியோ போடுறேன். சரிங்களா, இப்போ என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்லை நம்மளுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா, வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா சித்தா கன்சல்டன்ட் அப்படின்றதுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பிஎஸ்எம்எஸ். சரிங்களா, இந்த கோர்ஸ் நம்ம முடிச்சிருக்கணும், அதாவது அது ஒரு டிகிரி மாதிரி அந்த கோர்ஸ் நம்ம முடிச்சிருக்கணும். இதுக்கு 2 வேக்கண்ட் காலியாக இருக்குது. சேலரி பார்த்திங்கன்னா 40,000 பர் மந்த் கொடுக்குறாங்க. சரிங்களா, இதுக்கு கன்சாலிடேட் மோ பே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு ஜாப் வேக்கன்சி பார்த்திங்கன்னா டேட்டா ப்ராசஸிங் அசிஸ்டண்ட். சரிங்களா, இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் நம்ம எலிஜிபிள் தான். சரிங்களா, அதில் கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ட்டு, அங்கேனா இங்கே என்ன மென்ஷன் பண்ணிக்கோங்க பாருங்கள், எனி டிகிரி வித் எலிஜிபிள் தான். சரிங்களா, இதுக்கு ஒரு வேக்கண்ட் இருக்குது. சேலரி பார்த்திங்கன்னா 20,000 கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தெரப்பியூட்டிக் அசிஸ்டண்ட். சரிங்களா, அது டிப்ளமோ நர்சிங் தெரப்பி முடிச்சிருக்கணும், அதுக்கு நம்ம அது எலிஜிபிள், அதனால தான் மேலே எங்கள் டைட்டில் டிப்ளமோன்னு போட்டிருப்பேன். சரிங்களா, இதுக்கு 2 வேக்கண்ட் இருக்குது. சேலரி பார்த்திங்கன்னா 15,000 பர் மந்த். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபிசியோதெரபிஸ்ட்டு நம்ம என்ன முடிச்சிருக்கோம்னா பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படின்ற ஒரு டிகிரி முடிச்சிருக்கோம். சரிங்களா, இதுக்கு எத்தனை வேக்கண்ட் காலியாக இருக்குன்னு பார்த்தா ஒரு வேக்கண்ட் தான் காலியாக இருக்குது. சேலரி பார்த்திங்கன்னா 13,000 சொல்லியிருக்காங்க பர் மந்த். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி கார்டு. இதுக்கு நம்ம 8th பாஸ் பண்ணியிருந்தாவே எலிஜிபிள் தாங்க. ஆனால் நம்மளுக்கு தமிழ் பேசவும் எழுதவும் நல்லா தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, இது நம்ம 8th பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள் தான். சேலரி பார்த்திங்கன்னா 8,500 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எம்பிஹெச்டபிள்யூ சித்தா, அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹெல்ப்பர் ஒர்க்கர் மாதிரி. இது ஒரு நாளைக்கு 300 பே பண்ணுறாங்க, 300 ரூபா. 8 வேகன்சி காலியாக இருக்குது. இதுக்கும் நம்ம 8th படிச்சிருந்தாவே நம்ம எலிஜிபிள் தான். சரிங்களா, இது பார்த்திங்கன்னா இன்டர்வியூ பேஸில் தான் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எம்எம்யூ கிளீனர். இந்த கிளீனருக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேக்கண்ட் காலியாக இருக்குது. இதுக்கும் 8,500 தான் சேலரி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் நம்ம 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. இன்டர்வியூ மூலியமாக மட்டும்தான் ஆளுங்க எடுக்கிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷனை நம்ம அனுப்ப வேண்டிய முகவரியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸ் தான் நம்ம அப்ளிகேஷன் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நிர்வாக செயலாளர், துணை இயக்குனர், சுகாதார பணிகள், இந்த டிபார்ட்மெண்ட், இந்த இடத்துக்கு தான் நம்ம இந்த அட்ரஸ் தான் நம்ம அப்ளிகேஷன் அனுப்புகிற மாதிரி இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் சொன்ன மாதிரி 18th கொடுத்துருக்காங்க. 5 மணிக்கு மேலே அவங்கக்கிட்ட போய் அப்ளிகேஷன் போய் சேர்ந்துடணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நீங்கள் மோஸ்ட்லி ரெகுலர் போஸ்ட் அனுப்பாமல் ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். சரிங்களா, என்னென்ன கேட்டிருக்காங்க, என்னென்ன நம்ம டாக்குமெண்ட் நம்ம அதில் அட்டாச் பண்ணால் 10th முடிச்சிருந்தா 10th, 8th முடிச்சிருந்தா 8th, 12th முடிச்சிருந்தா 12th, டிகிரி சர்டிஃபிகேட்டு, அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன கோர்ஸ் என்ன பண்ணியிருக்கீங்களா அது, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், ஆல்ரெடி என்ன ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஐடி ப்ரூஃபுக்கு நீங்கள் ஆதார் இல்லை ஓட்டர் ஐடி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று அனுப்பிச்சிக்கலாம். சரிங்களா, உங்களுக்கு மேலும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி
உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? மறக்காமல் இந்த மாவட்டத்தில் இருக்க மக்கள்லாம் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.